Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு black forest cake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கறலாம். அதுல ஜல்லடை வச்சுக்கறலாம். ஃபர்ஸ்ட் வந்து dry ingredients எல்லாம் ரெடி பண்ணிரலாம். மைதா 1 கப் எடுத்துர்க்கேன். கோகோ பவுடர் 1/4 கப். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். Baking powder 1 teaspoon. கால் டீஸ்பூன் உப்பும் கூட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சு எடுக்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் கடந்தாலும் நமக்கு மேலேயே நின்றுக்கிறோம். ஸோ 2 தடவை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறலாம். ஜலிச்சு எடுத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிடலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறலாம். ஒரு ஆழமான பாத்திரத்தில் இந்த முட்டையை சேர்த்துக்கிறலாம். ஸோ பீட்ரு வச்சு பீட் பண்ணும்போது எங்கும் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆழமாக பாத்திரம் எடுக்கிறது தான் நல்லது. இப்போ இதில் 1/2 கப் பவுட்ரு சுகர் சேர்த்துக்கிறலாம். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறணும், மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இதில் 1/3 கப் வாசனை எதுவுமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து இந்த பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இனி வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பைய மிக்ஸ் பண்ணி விடணும், கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கிறலாம். பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. ஸோ ரொம்ப சில்லுன்னு சேர்த்துடக்கூடாது. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஓவன் வந்துட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அப்படிலாம் நீங்கள் பட்டர் பேப்பர் கூட வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவு வந்துட்டு நம்ம கீழே போட்டுறணும். அது நமக்கு வேண்டாம். ஸோ ரொம்ப வந்து மாவு பிடிச்சிருந்ததுன்னா கேக் வந்து பேக் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கேக் பேட்டரு. இதை வந்து நம்ம கேக் டின்னில் சேர்த்துடலாம். இதை ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஒரு டூத் பிக்கோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே வந்து இப்படி தடவி விட்டோம்னா ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆகி வரும், பொங்கி நிற்காது. இப்போ இந்த கேக்கை அதே 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கிறலாம். 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை கேக் டின்லேருந்து நம்ம நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் கேக்கை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி தட்டி விட்டு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கேக் நல்லாவே பேக் ஆகிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு 3 லேயராக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ மேலே இந்த இருக்கிற லைட்டாக பொங்கி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அது வேண்டாம். இப்போ இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். கத்தி வச்சும் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு கேக் ரெசிப்பியில் வந்துட்டு நூல் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு க்ரீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஐஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த பவுலில் க்ரீம் பீட் பண்ண போகிறோமோ அதில் வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கிறலாம். பீட்டரை வந்து ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த க்ரீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் தேவையில்லை. இதில் ஏற்கனவே சுகர் வந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். ஒரு 10 நிமிஷமாவது பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பீட்டர்லேருந்து க்ரீம் கீழே விழுகக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட வந்து கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த டேபிள் கிடையாது, அந்த ரொட்டேட் டேபிள். ஸோ அதுக்கு பதிலாக நான் அந்த ஸ்பின்னர் யூஸ் பண்ணி
இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே மைக்ரோ ஓவனில் உள்ள இந்த கிளாஸ் பிளேட் இருக்கு இல்லையா, அதை செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ இதுக்கு கீழே கேக் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கிறேன். க்ரீம் தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் செட் பண்ணிடலாம். இப்போது சுகரை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அது ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கிறலாம். அதை வந்து ஒரு போட்டல்லையோ ஏதோ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக கேக்கை வந்து நல்லா வெட்டாக்கணும். அப்போ தான் க்ரீம் நல்லா செட் ஆகி நிற்கும். மேலே வந்து இந்த மாதிரி க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு செர்ரி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறணும். ஸோ க்ரீம் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு லேயராக லைட்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி செர்ரி கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு 2 லேயர் செஞ்சு எடுத்துக்கிறணும். செர்ரி போட்டு தேர்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு வந்து செர்ரி வேண்டாம். ஸோ அதுக்கு மேலே தான் டெக்கரேட் பண்ணணும். இதே மாதிரி க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சைட்லலாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும். அப்புறமா தான் எடுத்து கேக் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணணும் மேலே. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதே கேக் ரெசிபி ஓவன் இல்லாமல் கடாயிலையும் பண்ணலாம். ஸோ இதே கேக்கை வந்து 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கடாயில் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். அதோட ரெசிபி வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ 2 hours ஆயிடுச்சு. எடுத்து இந்த மாதிரி டார்க் சாக்லேட் அதை வந்து நல்லா கிரேட் பண்ணி சைடெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் வந்து நோசில் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே லைட்டாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த நோசில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிறலாம். ஸோ மேலேயும் அதே மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் நேம் எழுதுறதா இருந்தால் நேம் எழுதலாம். ஸோ உங்கள் விருப்பம். அப்படின்னா சாக்லேட் கனாஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணி கூட மேலே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். ஏற்கனவே அந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஒரு கேக் ரெசிபி போட்டிருக்கேன், அதில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கு மேலே ஒரு குட்டி குட்டி செர்ரியை மேலே வச்சுக்கிறலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் சொல்கிற அளவை ஃபாலோ பண்ணி நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.